கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது. இதையொட்டி திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த வேள்விச்சாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நன்னீர் கடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் மூலவர் விமான கோபுரம் மற்றும் பரிவார தெய்வ கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவபக்தர்கள் உட்பட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது பிரம்மாண்டமான ட்ரோன் மூலம் குடமுழுக்கு விழா நன்னீர் தெளிக்கப்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த அன்னக்காரங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்துவது என்று கிராம பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டு கடந்த மாதம் திருப்பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.